இப்ப தெரியுதா நாங்க என் பொண்ணு சூஸ் பண்ணனே ஒரு கேள்விதான் கேட்டேன், பேர் என்னன்ட்டு. எந்துட்டு நீளம் தளபதி 69 தான் லாஸ்ட்ன்றாங்க. அத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? அதாவது கமிங் 2026ல வந்து அரசியல்ல அந்த சிஎம் சீட்ல அவர் உட்கார போறாரு. எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா அண்ட் விஜயகாந்த் சார், இப்போ நவ் கமல் சார், இவங்கெல்லாம் வந்து நடிகர்கள் தான். ஸோ இவங்க மாதிரி விஜய் சார் யார மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? என் பேர் தேவி. ஆக்சுவலா ஃபுல் நேம் வந்து துர்கா தேவி. துர்கான்னு கூப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிச்சு. ஸோ அதனால தேவி அப்படின்னு. இப்போ தெரியுதா நாங்க என் பொண்ணு சூஸ் பண்ணனே ஒரு கேள்விதான் கேட்டேன், பேர் என்னன்ட்டு. எந்துட்டு நீளம் சரி, ஓகே, கண்டென்ட்குள்ள போயிடும். தளபதி 69 தான் லாஸ்ட்ன்றாங்க. அத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலா மார்னிங்ல இருந்து நாங்களுமே அந்த क्वेश्चन தாங்க கேட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். நீங்களே யூடியூப் சேனலா? நாங்களே யூடியூப் சேனல் ஒரே என்ன வந்து பேசிட்டு இருக்கோம். நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த 60 லியோ மூவி எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்கோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வந்துருச்சு. ஸோ அடுத்தது 69th நம்மளுடைய தளபதி நடிக்க போறாருன்றது வந்து கடைசி படம், முக்கியமான குறிப்பு. கடைசி படம்ட்டு சொல்றாங்க. பட் எங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே நாங்க மார்னிங்ல இருந்து கேட்டது என்ன அப்படின்னா 69th மூவில மட்டும் இல்லாம அவர் அரசியல் போயிட்டு அகைன் மூவிலையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அது யங்ஸ்டர்ஸோட மத்தியில அரசியல் மூவி ரெண்டும் ஒண்ணுன்றீங்க. அவர் வந்து முழு மூச்சோட நான் அரசியல குதிக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கருத்தை முன்பதிவு பண்ணிட்டாரு. ஸோ அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? அது அவருடைய லைக் வந்து மக்கள் மன்றம், இப்பவே வந்து அவருக்கு மக்கள் மன்றம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ மக்களுக்கு வந்து இவ்வளவு செய்யணும் அவ்வளவு செய்யணும்னு அவர் செஞ்சிருப்பாரு. ஆல்ரெடி சொல்லல, பட் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப சொல்லாமே நிறைய விஷயங்கள் செய்ய போறாரு. அதாவது கம்மிங் 2026ல வந்து அரசியல்ல அந்த சிஎம் சீட்ல அவர் உட்கார போறாரு. ஸோ அப்பதான் தெரியும் உட்கார போறாரா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறிதான். சரி, உங்களோட ஒப்பீனியன்ஸ் படி அவர் அரசியல வர்றது ஓகே, இதான் கரெக்டான டைம், இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போயிருக்கலாம், இது ரொம்ப சீக்கிரமா வந்துட்டாருன்னு உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலா இது வந்து லேட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது லேட்டா? ஆமா, ரொம்ப வருஷமா வந்து அவர் வராரு அப்படின்ற ஒரு சர்ச்சைகள்லாம் வந்து கிளம்புச்சு இல்லையா. ஸோ அந்த கிளம்புனதுல இப்ப வந்து அது லெட்டர் பேடா 2026ல வந்து ஒரு 2024ல வந்துருச்சு லெட்டர் பேட் மூலமா. ஸோ 2026ல வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து டிவிகே அப்படின்ற ஒரு கட்சியில வந்து ஓட் போட போறாங்க. டிவிகேனா தமிழக வெற்றி கழகம் சொல்லலாம். டிவிகேன்றது வந்து கட்சியோட நேமாவே இது பண்ணியாச்சு. ஆமா. சரி, அவர் எப்ப முதலமைச்சர் சீட்ல உட்காருவான்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? 2026 அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து உட்காருவாருன்ட்டு மேக்சிமம் நம்புறீங்க? சரி, அவர் ஆட்சிக்கு ஒரு ஆளுங்கட்சியை பிடிச்சிட்டாரு, வந்த உடனே அவர் என்ன விஷயத்த பண்ணா உங்களுக்கு இல்ல மக்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா ஜாதி மதம் இதெல்லாம் வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ வந்து இந்த ஜாதிக்கு அந்த ஜாதி அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எல்லாமே வந்து மதம் ஜாதி எல்லாமே ஒரு இதுவா எல்லாம் ஒற்றுமையா எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கணும் அவர் மாத்தணும்னு எதிர்பார்க்கறீங்க? இப்போ நிறைய அரசியல்வாதிங்க பாத்தீங்கன்னா நடிகர்களா தான் இருக்காங்க. அதுவே வந்து ஒரு பெரிய பேச்சா இருக்கு, எல்லாரும் படத்தை விட்டுட்டு நடிக்க வராங்க, சம்பாதிக்க வராங்க அப்படின்னா ஒரு சில மக்கள் வந்து பேச்சு போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க சம்பாதிக்க தான் வரான்ற நோக்கத்தோட தான் வராங்களா, இல்ல வேற என்ன நோக்கத்தோட அவங்க வந்திருக்காங்க நீங்க? ஆக்சுவலா வந்து சினி ஃபீல்ட்ல வந்து அரசியலை விட சினி ஃபீல்ட்ல நிறையவே சம்பாதிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த சம்பாதிச்ச அமௌண்ட்டை வச்சு அவங்க எவ்வளவு வேணா நல்லா இருந்துட்டு போயிடலாம். அவங்க லைஃப் ஸ்டைல அவங்களுக்காக என்ன வேணா மாத்திக்கலாம். பட் ஏன் அவங்க இப்ப சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்றாங்க, அது தெரிய வரதில்லை, ஓகேங்களா. அதுதான் உண்மை. நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. அது பெருசா வந்து ஒரு பப்ளிசிட்டியா யாருமே பண்ணிட்டு இல்லை. இதுதான் உண்மை. ஸோ அரசியல் வந்தா ஒரு பாலிடிக்ஸோட சப்போர்ட் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு
லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா அண்ட் விஜயகாந்த் சார் அண்ட் இப்போ நவ் கமல் சார், இவங்கெல்லாம் வந்து நடிகர்கள் தான். ஸோ இவங்கள மாதிரி விஜய் சார் யார மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலா வந்து எல்லாத்துலயுமே கம்பாரிசன் வேணாம். ஓகேவா, நம்ம படிக்கும் போதும் கம்பாரிசன், காலேஜ் போகும்போது கம்பாரிசன், வேலைக்கு போகும்போது கம்பாரிசன். இந்த கம்பாரிசன் இல்லாம அவங்களா இருக்கட்டும், அது போதும். ஸோ அவங்களா இருந்தாங்கன்னா என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you. தேங்க்யூ.